லாஸ்ட் வீடியோல நான் தைராய்டு எது ரீசன்னால வருதுன்னு சொல்லி டீடைலா சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல தைராய்டு வராம இருக்கிறதுக்கு இல்லைன்னா தைராய்டு இருக்கு ஆனா மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி இருந்தா இது கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட் தான் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியான டயட் யூஸ் பண்ணா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எப்பவுமே தைராய்டு இன்க்ரீஸ் ஆகாது, தைராய்டு ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுல நெக்ஸ்ட் நம்ம உணவுல அயோடின் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது அயோடைஸ்டு சால்ட் மூலமா கூட அது நம்ம எடுத்துக்கலாம். மெயின் என்னன்னா ஸ்ட்ரெஸ்க்கு மேனேஜ் பண்ணா மேக்ஸிமம் லெவலுக்கு தைராய்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா எக்ஸசைசஸே இந்த காலத்துல நம்ம ரொம்ப பண்றது இல்லை. சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தா இன்னும் ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகும், அப்நார்மல் தான் ஆகும். அதனால நீங்க சாப்பிட்டு நல்லா வாக் பண்ணணும். கம்பல்சரி மினிமம் 20 மினிட்ஸ் நைட்ல சாப்பிட்ட பிறகு நீங்க வாக் பண்ணா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸிலி மேனேஜ் பண்ண முடியும். அர்லி மார்னிங் கூட போலாம் வாக்கிங்க்கு, இதுல கூட ரொம்ப லெவலுக்கு நீங்க மேனேஜ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் என்னன்னா நல்லா தூக்கம் இருக்கணும். நல்லா தூக்கம் இருந்தா மேக்ஸிமம் இந்த லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். ஆன் டைம் இருக்கணும், அது ஒரு தூக்கம். நீங்க மார்னிங்ல தூங்கிட்டாக்கா அந்த மாதிரி கரெக்ட் அது எக்ஸாக்ட் ரிசல்ட் இருக்காது. நைட் தூக்கம் கரெக்ட் 9 o'clock 9 to 5 ஆர் 10 to 5 அந்த மாதிரி ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணி கரெக்ட் நீங்க தூங்கினா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். கம்ப்ளீட் ஒரு மேனேஜ்மெண்ட் வேணும்னா கீழே இருக்கிறது என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க.